Hi, welcome to Smile with Rikavi. Rikavi! இன்னைக்கு நம்ம 2 பேர் செம்மையாக வெறுப்பேற்க அது வேற எந்த இச்சமும் இல்லை. ஒன்று ரிஷி காக்கா, இன்னொன்று விஷ்ணு. அவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு நம்ம கையில் மாட்டின இல்ச்சாவாய். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அவங்க சொல்கிறதுக்கு எதிர்மாறா, அதாவது இப்போ வந்து நீ அதை எடுனா என்னால் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க உதாசனை படிக்கிட்டு போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ ஆரம்பிக்கலான்னு. புதுசா ஒரு வீடியோ போடலாமேன்னுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். நான் வேலை பண்றேன் இல்லைங்கடா, கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு நம்ம பண்ண போறேன்னு. நான் எதுவும் பண்றதா இல்ல, தயவு செஞ்சு போங்க, என்ன விடுங்கடா. நல்ல வேலை அவங்க 2 பேரையும் எப்படியோ நம்ம விரட்டி அனுப்பியாச்சு. இதுக்கு மேல கொன்றுவேன். ஏன் ஒருபாடா உண்டையில இருந்து எடுத்தண்டா. சரிண்ணா கூட்டிய கூப்பிடலையே, வளருதுடா லூசு. நான் வளரவே இல்லடா. இப்போ எந்த வீடியோ எடுக்க போறேன்? நான் எந்த வீடியோ எடுக்கிறதாவே இல்லை. உன்கிட்ட பேசுறது சும்மாவே போகலாம். ஏன் சும்மா வந்து உட்காருவா. உட்காரு. உட்ரி. நான் எதுவும் நினைச்சிட்டு இல்ல. அப்ப என்னத்துக்கு வீடியோ ஆன் பண்ணி வச்சு? நான் அங்க பாரு, வீடியோ ஆன்லயே இல்ல. அப்ப இது என்னது? ரெட் டாட் காட்டுது. அங்க எங்க ரெட் டாட் காட்டுது? ஐயோ நான் பாருடா. நீ போறா போறா. நீ பாருங்கடா. A few moments later. நான் गाइस இன்னும் ஒரு ஆடு கூட சிக்க காணோம். என்னவா இருக்கும்? ஓ இப்போ வந்து மனம் நம்ம நடக்குதுங்க. நான் மேல வந்துட்டேன்டா. பையா இதெல்லாம் காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கியா? அதான் பார்த்துட்டானே. பிராங்க் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உன்னையும் ரிஷிக்காக வச்சு தான் பிராங்க் பண்ணலான்னு. இப்போ நீ ஏன் பார்த்துட்ட? பிராங்க் வேஸ்ட் கிடையாது. என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் சேர்ந்து பிராங்க் பண்ணலாமா? ஆமால, இதை மறந்துட்டேன். நீ மட்டும் தானே பார்த்தாவ பார்க்கல. அப்ப இந்த பிராங்க்ல ஒரு சின்ன சேஞ்ச். இப்ப நம்ம கூட இந்த விஷ்ணுவும் சேர்ந்துட்டான். அதனால இப்ப ரிஷி காக்கா மட்டுமே நம்மளுடைய ஆடு. இன்னும் கூப்பிடலையேடா. A few moments later. ஆடு சிக்கிடுச்சு. வர என்ன என்ன ரிமோட் நான் எவ்வளோ பிஸியாக இருக்கும் தெரியுமா உனக்கு? உனக்கு வேலை செஞ்ச நாங்கள் எப்போ ரீல்ஸ் போடுறது? நீ ரிமோட் எடுத்து போடுறா. அக்கா நீயே எடுத்து கொடுக்கா. முடியாது. இல்லை நான் எடுக்கிறேன். நான் என்னடா உங்க மூஞ்சி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் ப்ராங்க்ல என்ட்ரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் தூங்கிட்டு இருக்கா. அது வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. தூங்கிட்டு இருக்கு பாரு. அக்கா அக்கா
பாய்ல இல்ல கேர்ள் தான் நானு. ஏய் எனக்கு கூட்டியாமே அப்படியா? ஏய் நீ தான் கூட்டேன்னு விஷயம் சொன்னா. ஏய் நீதான் கூட்டியாமே. டீச்கோ நீ தானே கூப்பிட்ட. இல்ல நீ தான் கூப்பிட்ட. ஏய் 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 ஏய்ச்கோ நீ தானே எனக்கு கூப்பிட்ட. நீதான் கூப்பிட்டதா விஷயம் சொன்னா. நீதான் கூப்பிட்டியா விஷயம் எது சொன்னா? நீதான் கூப்பிட்ட. தெரியாதே. பைத்தியம் பைத்தியம் இல்ல. நான் லூசால நான் டைட்டா தானே இருக்கேன். காலையில இருந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையில இருந்து டைட்டா தான் இருக்கேன். முடியாது. தண்ணி வேணுமா? இந்தாக்கா குடி. எனக்கு வேணாம். எனக்கு வேணுமா? என்ன வேணாம்? என்னக்கா குடி. எனக்கு வேணாம். குடி. வேணாம். குடிக்கா. வேணும்ன்ற. இல்ல. ஏய் வேணாம். வேணுமா? என்ன? வேணாம். வேணுமா? என்ன? மாமா போதும் சொன்னா வேணும்ன்றமா. வேணுமா? என்ன? ஏய் ஏன் கால்ல இருந்து தொலை பண்ணிட்டே இருந்த? விடு. நான் என்ன குளிர்ல மழை டைம்ல வேர்த்து போவாது. சி வேர்த்து போகுமா? குளிர்ல குளிராண்டதுக்கு பதிலா வேர்த்து போகும். குளிராதுமா? வேர்த்து போவானுங்கிறியாமா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல? நீ மழை பெய்யுது மேல தண்ணி ஊத்தி விடுற. மழை பெய்யா? குளிர்லையா? குளிர்டி போய். ஏய் கண்டேக்குதா? ஏய் என்ன? ஏய் அங்க ஒன்னு வெறுப்பேத்துதுங்கடி ரெண்டா. இல்லம்மா அம்மா ஏத்துறோம். நாங்களா வெறுப்பேத்தலமா. அடி வாங்க போறப்ப. ஏய் போ கணிச்சு போடி. வரவா? ஏய் போ அம்மா என்ன பாருமா. ஏய் போடி. வர சொன்னதானடி. ஆமா ஆமா வர சொன்னேன். போ. வர சொல்லியா என்ன? ஓகே இப்போ வந்து அக்கா வந்து துணி எடுத்து காய போட்டுட்டு கலர் எடுத்துட்டு கலர் தெரியல. அது வந்து இப்போ நம்ம போய் உனக்கு என்ன வேணுமான்னு சொல்லி முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிடலாமா? என்னக்கா என்ன வேணுமா? வேணுமா? என்ன வேணும் சொல்லு. வேணான்னு சொன்னேன். நீ வேணும் தானே. காலையில இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையில இருந்து இப்படி பண்ணவே இல்லை. நான் காலையில இருந்து பண்ணல. என்ன வேணும் சொல்லு. துணியில அப்புறம் எதுக்கு வந்து கேட்ட? நான் கேட்கவே இல்ல. சரி கேட்காத போ. சரி என்ன வேணும்? கேட்கணும்னு சொல்றேன். சரி என்ன வேணும் சொல்லு. அதெல்லாம் எடுத்து போகுது. ஏய் இப்ப நானே எடுத்துக்கிறேன். இல்ல வேணுமா? இல்ல நீ காலையில இருந்து வெறுப்பேத்தீங்க. நான் எங்க வெறுப்பேத்திட்டு இருக்கேன்? உனக்கு கூல் பண்ணி தானே இருக்கேன். ரொம்ப பண்ணின்னு இருக்க. வாங்க போறேன். நான் எதுவும் அம்மா நான் துணியே காய போட விட மாட்டேன். நான் காய போடதாம வைக்கிறேன். அவதாம காயவே போட மாட்டேஇருக்கா. காஞ்ச துணினா எடுப்போ முடியாது. A few moments later. ஏன் வந்து விஷ்ணு வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அதனால தான் நான் வந்து அவனை காட்டலை. இப்போ வந்து அக்கா வந்து துணி மடிச்சிட்ருக்கா. இப்போ அவள் எப்படியா இருந்தாலும் துணி மடிச்சுட்டு என்னை கூப்பிடுவான்.
அப்போ வந்து நம்ம அதில் போய் அவளை இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா விஷ்ணு? நான் போய் அக்கா என்ன வந்து பார்த்துட்டு இருந்துடுறேன். டிவி பார்த்துட்டு இருக்காங்க, வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து மேடம் துணி இன்ட்ரெஸ்ட்டாக மடிச்சிட்டு இருக்காங்க. விஷ்ணுவும் உள்ளே போயிட்டான். இப்போ எப்படி இருந்தாலும் துணியை வந்து மடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுவாங்க. அப்போ போய் நம்ம சாட்டையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வந்து அக்கா வந்து எனக்கு துணி எடுத்து வைக்க கூப்பிட்டு இருக்கா. இப்போ நம்ம போய் சேட்டை ஆரம்பிக்கலாம். அக்கா வந்து மனசுலையோ என்ன இந்த துணி இந்த பீரோல மடிப்பு கலையாம இத்தனை போய் வைக்கிறேன். ஓ வைக்க மடிப்பு கலையாம? ஓ மடிப்பு கலையணுமா? மடிப்பு கலையாம மடிப்பு கலைஞ்சு தானே எடுத்துட்டு போய் எடுத்து சொல்றியா? ஏய் கணீஷே, என்ன காலையில இருந்தே நீ இப்படிதான் ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்க. நான் வெறுப்புல எடுத்துல உனக்கு கூல் டவுன் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எது பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே பண்ணிட்டு இருக்க. நான் ஆப்போசிட்டா எங்க பண்றேன்? நான் உனக்கு நீ சொல்றதை நான் செய்யறேன். மறுபடியும் நானும் இந்த துணி எல்லாம் மடிக்கணும். ஓ நான் வந்து இதெல்லாம் மடிக்கணுமா? போய் டீ போட போறாங்க, காஃபி போட போறாங்க. அம்மா கிட்ட போய் பச்சை தண்ணி வேணுமா சுத்த தண்ணி வேணுமா? பச்சை தண்ணி போட போய் சுத்த ஏதாச்சும் பிளான் பண்ணிடுறீங்களா? இல்லையே, அவளை எது பேசினாலும் ஆப்போசிட்டா பண்றான். இல்ல பண்றீங்க, ஆப்போசிட்டா தான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்ல நான் நிஜமால தான் சொல்றேன், எதுவுமே பண்ணல. நான் கண்டுபிடிச்சேன், நீங்க ஆப்போசிட்டா தான் பண்றீங்க. நீ போய் நின்று பாருங்க. என்ன பச்சை அக்கா கணேஷே, கணேஷே, அம்மா பச்சை தண்ணி போட போறாங்க. இந்த துணியை தயவு செஞ்சு களைச்சி போட்டு எடுத்துட்டு போய் பீரோல வச்சு. துணி களையாம எடுத்துட்டு போய் பீரோல இருக்குமா? மெதுவா நடந்து போய் வை, கழிக்கவே கலைக்காது. வேகமா நடந்து போய் வைக்குமா? சொன்னையா ஆப்போசிட்டா தான் பண்ணுது. காலையில நோட் பண்ணுங்க. இப்ப ஆப்போசிட்டா பண்றேன்னு கேட்டல, அப்பதான் கண்டுபிடிச்ச ஆப்போசிட்டா பண்ணு. இப்ப என்ன பண்ண போற? இருடா, நான் வச்சு செய்ய. வெயிட் அண்ட் see. அக்கா தயவு செஞ்சு என் காலை அமுக்கியே விட்டுறாத. ரொம்ப பெரிய பாவமாயிடும், புண்ணியமே தராது. ஓ நான் காலம் விட்டுனா எனக்கு புண்ணிய தருமா? செக்கட்டி எந்த கால் வலிக்குது? ஐயோ எனக்கு இந்த கால் வலிக்கல, அழுத்தாத. ஓ இந்த கால் தான் வலிக்குதா? சரி சரி போதும். ஓ வேண்டாமா? நான் வேணும்னு கேட்கவே இல்லை. நீ வேண்டாமா? நான் சொன்னேன், அவள் ஆப்போசிட்டாக தான் பண்ணுறேன், நல்லா தெரியும். காலையில் தண்ணி நான் குடிக்க கேட்க சொல்ல மொண்டு தரல. நீ மொல்லவே தர, நானும் போய் மொண்டு சொன்னேன். ஒன்றா நம்ம மொண்டு எடுத்துட்டு வந்து எனக்கு தராங்க. இப்போ நான் பாலாக டீயா காஃபி எடுத்தோன்னா சுட தண்ணியை பச்சை தண்ணின்னு கேட்கலாம். இல்லை அவளுக்கு இருக்குது. ஓகே எனக்கு தெரிஞ்சே ஒரு நிமிஷம். அவள் என்னை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லையே.
ஏன் அப்படி நினைக்கிறேன்? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவள் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. அவங்ககிட்ட கண்டுபிடிச்சிங்கன்னா வச்சுக்கா, நான் சொல்ல முடிஞ்சு அவ்வளோதான். வீட்டை பெருக்கு. அம்மா வீடு பெருக்க சொல்லிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள இருக்கிறது மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? இப்போ வந்து அது உள்ள சும்மாதான் பற்றினது. காலையில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிச்சேன். அப்போ அது வீடு பெருக்க சொல்லலாம். பின்னாடி இல்லை, நீ எனக்கு பெருக்க தானே. சுத்தமாக மட்டும் பெருக்கிடவே பிடிக்காது. சுத்தமாக பெருக்காத சொன்ன கணேஷன். சத்யா வாஷிங் மெஷின் திருவிழா வழங்கும் சஞ்சீவியை காண தவறாதீர்கள். நல்லா எப்படி பெருக்கிற? இங்க வா. பெருக்கிற நல்லா நீ. நல்லாவே பெருக்க தள்ள வேணுமா? ஒழுங்காவே பெருக்காது கணிச்சு. கேவலமா பெருக்க. ஒழுங்கா பெருக்க. இல்லை எப்படி படிக்கிற? அடிச்சு பெருக்கு. அடிக்காம பெருக்க. அடிக்காத பெருக்கு. அடிச்சு பெருக்கு. அப்படிதான் இருக்கக்கூடாது. குப்பையை நல்லா விட்டே பெருக்கு. எப்படி காலையில இருந்து ஆப்போசிட்டா எனக்கு எதிராக பேசுறது. இதையே பொழப்பா வச்சுட்டு துணி மடிச்சு கொடுத்தா எதுவுமே கழிச்சு போடுறேன். அப்புறம் கழிச்சு போடுன்னு சொன்னா எதுவுமே ஒழுங்கா வைக்கிறேன். சொல்லிட்டியா? அவன் சொல்லல. நீ உள்ள துணியை மடிச்சு போட சொல்ல. நான் எதுக்கு சொல்ல ஆப்போசிட்டா பண்றியான்னு கேட்டேன்ல, அப்பதான் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆப்போசிட். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். சொன்னா அதாவது நானே சொல்லிட்டேன். எனக்கு டவுட் வந்து இந்த நடுவில் எதுவுமோ கேட்டேன். அதுக்கு இதெல்லாம் முடியாது நீங்க பண்ணுவோம். திரும்ப நானே பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிற விஷயத்துல அப்படிதான் பண்ணிச்சு இல்ல. அப்போ எனக்கு டவுட் இருந்துச்சு மேல. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அக்காவும் ப்ராங்க், அதாவது ஆப்போசிட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆப்போசிட் பண்ணுறேன்ட்டு. அதனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், என்ன நீ பண்ண சொல்ல? நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்காம விடலாமா? ரிவெஞ்ச் உனக்கு இருக்கு, நீ அழுவ பாரு. ஐயோ, நானே சொந்தத்துல சூனி வச்சிருக்கேன். ஆமா, நீ எப்படி எடுப்ப? இப்பதான் ரிவெஞ்ச் எடுத்துட்டு வீடு பெரிய சண்டை துணியா. இதெல்லாம் உனக்கு ட்ரையல் டெமோ எல்லாம் இதுதான். பட் உனக்கு ரிவெஞ்ச் பெருசா இருக்குடா கண்ணா. ஓகே, இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்மைல் வித் ரிகாவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. ரிகாவி.